அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளில் இன்னும் ஒன்று என்னவென்று சொன்னால், அவர்கள் மினாவில் தொழுகை நடாத்துகிற போது 2 ரக்காத்துகள் தொழுவதற்கு பதிலாக 2 ரக்காத்துகள் தொழுவிப்பதற்கு பதிலாக 4 ரக்காத்துகள் தொழுவித்தார்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. அதாவது நம்ம எல்லோருக்கும் தெரியும், நாங்கள் ஹஜ்ஜுக்கு போனான்னு சொன்னால் மினாவிலே 2 ரக்காத்துகள் தான் நாங்கள் சுருக்கி தொழுவோம். லுஹரை 2 ரக்காத் தொழுவோம், அஸ்ரை 2 ரக்காத் தொழுவோம். இது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய சுன்னா. இந்த சுன்னா உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி காலம் வரை அப்படித்தான் இருக்கிறது, இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஒரு சந்தர்ப்பத்திலே அவர்கள் இப்படி 4 ரக்காத்துகள் தொழுவித்ததற்கான காரணம் என்ன என்று அவர்கள் சொல்லும் போது சொன்னார்கள், அந்த ஆண்டு அவர்கள் ஹஜ்ஜி செய்த அந்த ஆண்டு, அவர்களுடைய தலைமையில் மக்கள் ஹஜ்ஜுக்கு வந்த அந்த ஆண்டிலே மதீனாவுக்கு வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய அரபிகள், அதாவது இந்த மதீனா என்பது தலைநகரம், அந்த மக்களோடு தொடர்பில்லாத மதீனாவுக்கு வெளியில இருக்கக்கூடிய மக்கள், அவர்களை சொல்வார்கள் நாட்டுப்புற அரபிகள் என்று. அந்த அரபிகளும் அதிகமாக ஹஜ்ஜுக்கு வந்திருந்தார்கள். அப்ப அந்த மக்களுக்கு ஹஜ்ஜுடைய அந்த கடமைகளை போதிப்பது, தெளிவுபடுத்துவது உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய ஒரு பொறுப்பாக இருந்தது. அப்படி அவர்கள் வந்தவர்கள் மினாவிலே 2 ரக்காத்துகள் தொழுவிக்கப்பட்டதை அவர்கள் பார்த்தால், ஊருக்கு போனதற்கு பின்னாலும், ஹஜ்ஜு முடிஞ்சு ஊருக்கு போனதற்கு பின்னாலும் அவர்கள் லுஹரை 4 தொழாமல் 2 தான் தொழுவார்கள், அசரை 4 தொழாமல் 2 தான் தொழுவார்கள் என்ற பயத்தின் காரணமாக அந்த இடத்திலே அந்த மக்களுக்கு 4 ரக்காத்துகள் அவர்கள் தொழுவித்தார்கள். இதுதான் அந்த இடத்தில் நடந்தது உண்மை. அவர்கள் ரசூலுல்லாஹ் தொழுவித்த 2 ரக்காத்துக்கு மாற்றமாக நான் 4 தான் தொழுவிப்பேன், அதுதான் என் ஆட்சியிலே நான் நடைமுறைப்படுத்துவேன், இஸ்லாமிய உம்மத் இதற்கு பிறகு 4 தான் தொழ வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் தொழவில்லை, தொழுவிக்கவும் இல்லை. இமாம் ஜுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இது பற்றி சொல்லுகிற போது சொல்கிறார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ஜி செய்த அந்த ஆண்டில் நாட்டுப்புற அரபிகள் அதிகமாக இருந்தார்கள். தொழுகை 4 ரக்காத்துகள் கொண்டவை என்பதை அவர்களை கற்றுக் கொடுப்பதற்காகவும் தெரியப்படுத்துவதற்காகவும் விரும்பிய உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களுக்கு 4 ரக்காத்துகளை தொழுவித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு பிறகு மக்களை நோக்கி அவர்கள் 2 ரக்காத்துகள் தொழுவதுதான் சுன்னா என்றும் சொன்னார்கள். 4 ரக்காத் தொழுவித்ததற்கு மக்களை பார்த்து என்ன சொன்னார்கள் என்றால், மினாவிலே 2 ரக்காத்துகள் தொழுவதுதான் சுன்னா, இதை ரசூலுல்லாஹ் செய்தார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு செய்தார்கள், உமர் ரலியல்லாஹு அவர்களும் செய்தார்கள். ஆனால் இந்த இடத்திலே விவரமில்லாத மக்கள் அதை அவர்கள் சரிவர புரிந்து கொள்ளாமல், மினாவிலே 2 தொழுந்தால் ஊருக்கு போனால் 2 தான் தொழ வேண்டும் என்று அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க என்றதுக்காக வேண்டிதான், இல்லை 2 அல்ல 4 தான் தொழ வேண்டும் என்பதை அவர்களுக்கு சொல்லி காண்பிப்பதற்காக அவர்கள் தொழுவித்தார்கள் என்று இமாம் ஜுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இதை தெளிவுபடுத்துகிறார்கள். அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்திலே மக்களுடைய அந்த அறியாமையை போக்கி அவர்களை தீனை கற்றுக் கொடுக்கிற நோக்கத்திலே, மற்றது அவர்கள் ஒரு இஜ்திஹாதின் அடிப்படையில் அதை மேற்கொண்டார்கள். இது அவர்களுடைய பார்வையிலே அப்படி இருந்தது. ஆனால் சஹாபாக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அவங்க ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் இந்த செயலை அவங்க ஏற்றுக்கொள்ளல, ஆனால் முறையாக அந்த ஹலீஃபாவுக்கு எத்தி வைத்தார்கள். குறிப்பா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இது தவறானது என்பதை சுட்டி காட்டினார்கள். சுட்டி காட்டியதற்கு பின்னாலும் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் 4 ரக்காத் தொழுவித்த போது அவர்களும் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை சேர்ந்து 4 ரக்காத் தான் தொழுதார்கள். கேட்டார்கள், நீங்கள் இது கூடாதுன்னு சொல்லிவிட்டு நீங்களே 4 ரக்காத் தொழுகிறீர்களே என்று கேட்ட நேரம் அவர்கள் அழகான ஒரு வார்த்தை சொன்னார்கள், அல் ஹிலாஃபு ஷர்ருன், அதாவது ஹலீஃபாவுக்கு மாற்றமாக போவது அது ஒரு பெரிய ஒரு தீமையை விளைவிக்கக்கூடியது, சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு விளைவை ஏற்படுத்தக்கூடியது, அதனால தான் அப்படி ஏற்படக்கூடாது என்பதற்காக நான் உஸ்மான் ரலியல்லாஹு பின்னால் இருந்து 4 தொழுதேன், ஆனால் சரியான சுன்னா 2 தான் என்று சொன்னார்கள். இதுதான் நடந்த உண்மையான விவகாரம். அதற்கு பின்னால் உஸ்மான் ரலியல்லாஹுக்கு பின்னால் இன்றைக்கு வரைக்கும் மக்கள் மினாவிலே 2 ரக்காத் தான் தொழுகிறார்கள். அந்த நடப்பு ஆண்டில் நடந்த விவகாரம் இதுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு எதிராக இந்த குற்றச்சாட்டுகளை வைக்கக்கூடியவர்கள் இதை சரிவர முன்பின் புரியாமல் விளங்காமல் அவர் மீது ஒரு அபாண்டத்தை உண்டு பண்ணி ஆட்சிக்கு எதிரான குழப்பத்தை அவர்கள் சரிகாண்பதற்காக செய்தார்களே தவிர உண்மையான நிலவரம் அதுவல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.